டு அவர் மாமன்ஸ் அண்ட் மைட்ஸ். இது ஏதோ ஒரு புது இடமா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நாங்கள் வந்து 60ஆம் கல்யாணத்தில் இருக்கோம். ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம். அப்படி சொல்லும்போது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சும்மா சண்டை வந்தாலே நம்மளால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடிய மாட்டேது. நம்ம பார்ட்னரை பார்த்தா கோபமாக வருது. ஆனால் அவங்க வந்து எப்படி இவ்வளோ நாளாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அவங்களோட கோத்ரூ பண்ண வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்றது. அப்புறம் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து சிரித்து பேசிட்டு அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ரெகுலர் லைஃப்லேருந்து நம்ம விட்டு வெளியே வர்றது கொஞ்சம் ஒரு புது ஃபீலிங்காக தான் வந்து இருந்தது. அந்த ஒரு ஃபங்க்ஷன்னு ஒன்று வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி. அது ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து கஷ்டம் தெரியும்னுவாங்க. அது அமௌண்ட்டு சரி இல்லை அந்த இடத்துது சாப்பாடு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுன்னு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக அதுவுமே நமக்கும் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் மாதிரி வந்து எல்லோரும் போய் ஜாலியாக இருந்தோம். இதுதான் வந்து மாங்கல்யம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய மேரேஜ் இதை வந்து ஞாபகம் வந்துருச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆன டைமில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து நாங்கள் எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. இப்போவே வந்து எனக்கு பாதி மறந்து போச்சு நாங்கள் அங்கே வந்து என்னெல்லாம் பண்ணோம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் அப்படின்ட்டு. எங்களுக்குமே வந்து இதே மாதிரி கோவிலில் தான் வந்து மேரேஜ் நடந்தது. அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படிடா இவங்க வந்து இவ்வளோ வருஷம் வந்து ஒன்றா இவ்வளோ இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு யோசிக்கும் போதே வந்து அவ்வளோ ஆச்சரியமாகவும் ஹாப்பினஸ்ஸாகவும் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 4.5 இயர்ஸ் ஆகுது. ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து பேசுறது இல்லை. ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பேசாத விட்டுருவோம். முன்னெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி அந்த டைம் வந்து நமக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் வந்து வேறு. அதுக்கு முன்னாடி இருந்த பீப்புள் வந்து நம்மளை சுற்றி இருந்தவங்க நம்ம வந்து காம் டவுன் பண்ணணுன்ட்டு வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நம்ம சத்தமாக பேசினா அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. இவ வந்து எப்பயும் இப்படி தான் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் வந்து அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே மேரேஜுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு டைம் கோவமாக பேசிட்டா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே நம்ம ஒரு 10 பக்கத்துக்கு கொடுக்குறதா இருக்குது. கல்யாணம் ஆன புதுசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அவங்களுமே வந்து பாவம் தானே. நம்மளும் வந்து எந்த இதில் இருக்கமோ அதே விஷயந்தான் வந்து அவங்களும் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா மேரேஜ் லைஃப் இப்படிலாம் இருக்கேன்னு வந்து நீங்களும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா நானுமே வந்து இதெல்லாம் வந்து கோத்ரூ தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய கஷ்டத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறோம் நம்ம மட்டும் கஷ்டத்தில் இல்லை, கல்யாணம் ஆன மற்ற பேரை கஷ்டத்தில் தாண்டா இருக்காங்க அப்படின்ட்டு வந்து இருக்குது. முன்ன வந்து நம்ம ஒரு படத்துலலாம் வருமே, பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணாதீங்கன்ட்டு. அது வந்து ஒரு காமெடியாக தெரியுது. அந்த மேரேஜ் லைஃப்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து அதனோட ரியாலிட்டி தெரியுது. இதெல்லாம் கேட்டு வந்து நீங்கள் நினைக்கல இவனாடா அவ்வளோவா கஷ்டப்படுறா அப்படி சொல்கிறாளேன்னு. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து சொல்கிறேன் சும்மா சொல்லணுமேன்னு. ஏன்னா பாதி நம்மளை கூட இருக்கவங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருக்காங்க இல்லையா மேரேஜ் பண்ணவங்க, அவங்க எல்லாம் கோத்ரூ பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து எல்லா கோவிலில் சாமிலாம் கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சிறப்பாக வந்து அந்த 60ஆம் கல்யாணத்தை முடிச்சாச்சு. அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், ப்ளவுஸ் பிட்லாம் வந்து வச்சு கொடுத்துட்ருந்தோம் ரெடி பண்ணி. எல்லோரும் வந்து கும்பலாக இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாகவே வந்து கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க இவ்வளோ நாளாக பண்ண சாக்ரிஃபைஸ்க்கான ஒரு ரெஸ்பெக்ட் தான் வந்து நம்ம அதை கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளும் பண்ணணும்டா அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 60ஆம் கல்யாணத்தை பார்க்கும்போது தான் வந்து தெரியுது பர்ஃபெக்டாக மட்டும் இருக்கணும்னு இல்லை, ஒருத்தருக்காக ஒருத்தவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்கிறது தான் இங்கே மேட்டரு. அதனால் வந்து இது எல்லாத்தையும் அங்கே பேசிட்டு இப்படி கும்பலாக உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தோம். கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு இந்த மரத்தடியில் அங்கே வேறு திண்ணைங்க மாதிரி இருந்துச்சு. படுத்து தூங்கினா நல்லா தூக்கம் வரும் போல். அந்த மாதிரி வந்து எல்லாம் ஃபீல் பண்ணி ஜாலியாக வந்து 60ஆம் கல்யாணத்தை நல்லபடியாக முடிஞ்சாச்சு. உங்களுக்கு வந்து என்னோடய விளாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.